அவர் அடுத்தவர்களுடைய முகத்தை பார்த்து புன்னகை செய்தால் தர்மம் என்று நமக்கு வலியுறுத்தினார். அகலாக்க நல்ல பண்பு, நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல்ல நல்ல பண்பு அப்படி என்று நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயம் தான் தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகத்துன் லக் அப்படிங்கிறாங்க. அடுத்தவனை பார்க்கும்போது ஒரு புன்னகை செய், அது கூட உனக்கு தர்மம் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன செலவாக போகுது, இதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறாங்க. நம்ம போகும்போது சந்திக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. நம்முடைய வியாபார ஸ்தலத்துல, நம்ம வீதியில, நம்ம வாகனத்துல, நம்ம தெருவுல, நம்ம வீட்டுல, நம்ம வேலை செய்யற இடத்துல 4 பேரை சந்திக்க போறோம். நம்ம மக்களோடு சேர்ந்து வாழக்கூடியவங்க தான். அது யாராக இருந்தாலும், நம்ம பெத்த பிள்ளையாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரங்களை யாரா இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது ஒரு முகத்துக்கு முகம், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே முன்னோக்குவாங்க. அந்த முன்னோக்குதலில் ஒரு புன்னகை செய், அது உனக்கு நன்மையாக எழுதப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதை விட ஒரு நல்ல பண்பை அவ்வளவு தெளிவாக யாருமே எடுத்து வைக்க முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புன்னகை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பண்பை சொல்லி காட்டுறாங்க. உள்ளம் கொழுவிக் கொள்ளும், மனிதம் அங்கு மலரும், உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு வரும், இவரிடம் உதவி கேட்கலாம் என்கிற தன்னம்பிக்கை ஏற்படும். புன்னகை மட்டும் செய்துவார். நம்ம யார்கிட்டயாவது முகத்தை முன்னோக்கும் போது அவர் உம்மண்டுகிட்டு இருந்தாருன்னா அந்த அட்ரஸ் கேட்கறதுக்கு வந்து நம்ம கூட வேணாம் இந்த ஆள்கிட்ட கேட்டா வம்பாய் வந்து பின்னுக்காயிருக்கு. அப்போ ஒரு புன்னகை தான் மனிதனுடைய உள்ளத்தை அப்படியே தொடர்படுது. ஒரு புன்னகை, அந்த புன்னகை செய்தால் நன்மை வேறு அல்லாஹ் தஆலா தந்துடுவான் அப்படிங்கிறான்.